ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே வந்து நம்ம விக்ரம் சார் நடித்த அருள் படத்தில் டைரக்டர் ஹரி வந்து ஒரு சாங்கில், அதுவும் லவ் சாங்கில் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அருள் திரைப்படம் வந்து விக்ரம் சார், ஜோதிகா மேம், பசுபதி இவங்களோட நடிப்பில் ஹரி சாரோட இயக்கத்தில் வெளிவந்துச்சு. இந்த படம் வெளிவந்த வருஷத்தில் வந்து ரசிகர்கள் மத்தியில் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்று செம்ம ஹிட் ஆச்சு இந்த படம். இந்த படத்தில் வந்து ஒட்டியான செஞ்சு தரவா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். சரிங்களா, இந்த பாட்டை நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. சன் டிவியில் கூட இந்த படம், சன் டிவின்னு இல்லை, நிறைய டிவிகளில் வந்து லோக்கல் டிவி அந்த மாதிரி டிவிகளில் அதிகப்படியாக போடுவாங்க இந்த படம். அதாவது இந்த டிஆர்பி பிரைம் ரேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்டில் வந்து இந்த படமும் இருக்கும் எப்படியும் மேக்ஸிமம். இந்த படத்தில் வர இந்த ஒட்டியானம் அப்படிங்கிற லவ் சாங்கில் வந்து நம்ம அருள் படத்தில் டைரக்டர் ஹரி சார் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறது. அதை நான் என்னென்னு சொல்கிறேன். இந்த திரைப்படத்தில் வந்து விக்ரம் சார் வந்து ஒரு நகை செய்கிற ஆசாரி அந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணியிருப்பார். இப்போ ஃபேமிலியோட வீட்டிலே இருந்து பண்ணுவாங்க நகை பண்ணுறது. எனக்கு அதை பற்றி, அந்த ஒர்க் பற்றி கொஞ்சம் தெரியல. நான் படத்தில் பார்த்து எனக்கு புரிஞ்சதை வச்சு சொல்கிறேன். அப்புறம் அவரோட ஃபேமிலியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து வேறு ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுவார். சரிங்களா, அதுக்கும் இந்த பாட்டுக்கும் என்ன சம்மந்தம்னா, விக்ரம் சார் வந்து இந்த நகை செய்கிற வேலை தானே பண்ணியிருப்பார். அதனால இந்த பாட்டில் வர காஸ்டியூம்லாம் கொஞ்சம் நோட் பண்ணுங்களேன். அதாவது கோல்டன் கலரில் ஒன்று, சில்வர் கலரில் ஒன்று, ப்ரௌன் கலரில் ஒன்று அப்படி இருக்கும். இதில் வந்து கோல்டன் கலரில் இருக்கிறது வந்து தங்கத்தை குறிக்குது. சரிங்களா, தங்கம் கோல்டை குறிக்குது. கொஞ்சம் ஒயிட் கலரில் உள்ளது வந்து வெள்ளியை குறிக்குது. ஓகேவா, வெள்ளி. இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது வந்து காப்பரை குறிக்குது. காப்பர் வந்து அதாவது ரொம்ப ஹை லெவல் தங்கத்தில் சேருமான்னு எனக்கு தெரியாது. மற்றபடி எல்லா தங்கத்துலேயும் காப்பர் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. அதாவது செம்பு கலக்காத தங்கம்னு ஒன்று ஹை லெவலில் இருக்கலாம், மற்றபடி கொஞ்சம் குறைஞ்ச லெவலில் இருக்கிற எல்லா தங்கத்துலேயும் செம்பு கண்டிப்பாக சேர்ப்பாங்க. அந்த செம்பையும் குறிக்கிற விதமாக நம்ம அருள் படத்தில் டைரக்டர் ஹரி வந்து காஸ்டியூம் மூலமாக சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. பாருங்கள், இமேஜை பாருங்கள், காஸ்டியூம் மூலமாக சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் சொல்லிட்டேன். அருள் படத்துலேருந்து நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டதை சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் LC++. பாய்.